இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு மசியல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது 4 கருணக்கிழங்கு சின்ன குக்கரில் வாஷ் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். அது முங்குற அளவுக்கு. இது இப்போ குக்கர் மூடி வச்சு மூடி வேகட்டும். அப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறோம். இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். இதில் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன், பெரிய வெங்காயம். அது இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வச்சுட்டு இதை அந்த கருணக்கிழங்கு அவிச்சு குக்கரில் ஒரு 6 விசில் வச்சுருந்தேன். அப்போ தான் நல்லா குழையாக வேகும். சில கிழங்கு வேகம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 6 விசில் வச்சு தொளி உரித்து நல்லா மதிச்சு வச்சுருக்கிறேன். இதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருணக்கிழங்கு மசியல் சிம்பிளாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம வதக்கியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருணக்கிழங்கு ஊரில் நாக்கு, அதனால் கொஞ்சமாக இது புளி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக இதில் புளி ஆட் பண்ணி வச்சு அப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டு வேணும்னா அப்புறம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஊற்றினா அந்த டேஸ்ட்டே இருக்காது. அந்த கருணக்கிழங்கு டேஸ்ட்டு வராது. புளிப்பு தான் முன்னாடி இருக்கும். அதனால் இதுக்கு தக்கன கொஞ்சமாக விட்டால் போதும். இதில் சால்ட்டு போட்டுக்கலாம். இதுக்கு தேவைக்கு இந்த சால்ட்டு போட்டுக்கலாம். கட்டியாக இருக்குது, அதனால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் அரைச்சி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எப்படி அரைச்சி போடலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிஞ்சு அளவு பெருங்காயம் போட்டிருக்கேன். தோரன் சின்னதாக இருந்தால் சரியாக விடாது. உப்பு, மஞ்சள் பொடி, சால்ட்டு, பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு. இது கொதிக்கட்டும். அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவைக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கிறேன். இது நச்சுட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த குழம்பு தக்கன தேங்காய் நச்சுட்டு வந்தாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 4 சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. அது காரத்துக்கு சாம்பார் பொடி தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2.5 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். வேறு மல்லித்தூள் எதுக்கு இதுக்கு தேவையில்லை. 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாப்பாட்டுக்கு எப்படி ஊற்றி சாப்பிட்லாம். இது வந்து சூடாக ஊற்றி பப்படம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பப்படம் பொரிச்சு சாப்பிட்லாம், சுட்டும் சாப்பிட்லாம், செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் அன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கடலை போட்டு வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் சூட் ஆகாது, ஆனால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் சாம்பார் பொடி காரம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் மசினால கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தாளிச்சுலாம் விட்டாச்சு. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கடைசியில் மல்லித்தலை போட்டு நம்ம குண்டால ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சு சாப்பாட்டில் சூடாக வச்சு பப்படம் பொரிச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு எல்லாத்துக்கும் பைல்ஸ் பிரச்சனை இருக்கும், மூளை பிரச்சனை. அது இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கும் உடம்புக்கு. இது கருணக்கிழங்கு ஒரு மருத்துவம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது வாரத்துக்கு ஒரு நாள் இது வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நம்மளுக்கு இந்த வெயில் காலத்துக்கு நல்லா இருக்கும், சிரமம் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உரப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். நல்ல வாசனை கமன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புளிப்பு கரெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்குது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம மல்லித்தலை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை போட்டுக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் எல்லா வீட்டிலும் செய்கிறதான். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி கடலை போட்டு செஞ்சுருக்கிறேன். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி கருணக்கிழங்கு குழம்பு மாதிரி இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னொரு நாள் ரசத்துக்கு கட்டியாக மசில் அப்படி பண்ணி வீடியோ போடுற பாருங்கள். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரசமும் அதுவும் தொட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு நாள் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிட்டு. இது நீங்களும் வீடியோ பாருங்கள், நீங்களும் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.